ஒரு 50 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, லைட்டாக கொஞ்சம் தூள் உப்பு போட்டு வெந்நீர் வச்சு அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ அப்படி இந்த பருப்போடு சேர்த்துடலாம். நம்ம குக்கரில் தான் சாம்பார் வைக்க போகிறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம புளி சேர்க்கலை, அதனால தான் ஒரு தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து